அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல தாங்க பார்க்க போறோம். அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை வருதுங்க. இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாங்க. அன்று நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யறது ரொம்பவே முக்கியம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம யமலோகத்துல துன்பப்படக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதிய வழங்கி பித்ருலோகத்துல சுகமா வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய அமாவாசையா தான் இந்த மகாலய அமாவாசை நாள் பார்க்கப்படுதுங்க. இந்த மகாலய அமாவாசையில தர்ப்பணம் படையல் இடுவதற்கான நல்ல நேரம் என்ன, வழிபாட்டு முறைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒரு வருஷத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான 3 அமாவாசைகள் வருங்க. முதல்ல வர்றது ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை, அடுத்ததா தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இந்த 3 அமாவாசையிலையுமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்களையுமே நம்ம மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லுவோங்க. பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மோட தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், தர்ப்பணம் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதற்கான காலமாதான் இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. மகாலயபட்சத்துடைய 15 நாட்களுமே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பா தர்ப்பணம் செஞ்சு முன்னோர் வழிபாட்டின முறையா மேற்கொள்ளணும். இந்த வருஷம் இந்த மகாலயபட்சம் செப்டம்பர் 8ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி வரை இருக்கு. செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு மகாலய அமாவாசை வருதுங்க. இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலையில 1 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரை இந்த அமாவாசை திதி இருக்குங்க. பித்ருக்களுக்கு காரணமான கிரகணமா சொல்லப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசை வருவது இன்னுமே விசேஷமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதாவது அன்றைய தினம் அதிகாலை 10:55 மணிக்கு துவங்கி சூரிய பகவானுக்கு உத்திரம் நட்சத்திரம் இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த நாள்ல சூரியனை சாட்சியா வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுடைய ஆத்மாக்களை வேகமா திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அடைய செய்யுங்க. இந்த மகாலய அமாவாசை நாள்ல விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள் இல்லனா கடல்ல புனித நீராடி முன்னோர்களை வழிபாடு செய்யணும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கணும். வீட்டுல முன்னோர்களுடைய படங்களுக்கு மாலை இல்லனா பூ அணிவித்து தனியா தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணுங்க. முன்னோர்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதுல படையலிடணும். முன்னோர்களுக்கு படையல் இட்டு வழிபட்ட பின்னாடி காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் முன்னோர்களுக்கு படையலா இட்ட உணவை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். பெரியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னா அமாவாசையில விரதம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த உணவை கொடுக்கலாங்க. மகாலய அமாவாசையில தர்ப்பணம் கொடுத்து படையல் இடும்போது ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்துல தான் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யணும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை 4:30 மணிக்கு தான் ராகு காலம் தொடங்கும். அதே சமயம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்ட நேரம் இருக்கு. அதோட உச்சி காலத்துக்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் செய்ய நல்ல நேரமா காலை 6 மணியில இருந்து 11 மணி வரை இருக்குங்க. அதே மாதிரி படையல் இடுவதற்கான நல்ல நேரமா காலை 11 மணியில இருந்து 12 மணி வரை இருக்கு. இந்த 12 மணிக்குள்ள படையல் இட்டு வழிபட முடியாதவங்க பகல் 1:30 மணிக்கு பின்னாடி முன்னோர்களுக்கு படையல் இட்டு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம காலையில தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டா 3 தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி
காசி மற்றும் காயா ஆகிய தலங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும். சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்யணுங்க. மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்தணர்கள், ஏழைகள் என யாருக்காவது தானம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. குறைஞ்சபட்சம் 2 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும். பக்கத்துல பசுமாடுகள் எதையாவது பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரையை சாப்பிட கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அன்னைக்கு மாலை 6 மணிக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் இல்லைன்னா சிவன் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெயில அகல் விளக்குல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இப்படி செய்யறதுனால முன்னோர்களுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசிய கொடுப்பாங்க. இதனால நம்மளுடைய குடும்பத்துல எப்போதும் மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது பலருடைய நம்பிக்கையா இன்றளவுமே சொல்லப்பட்டு வருது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மகாலய அமாவாசை நாளன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாம திதி தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரம் என்ன, இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம்.